வணக்க மக்களே, சற்று முன்னாடி செய்தி ஒன்று வெளியாகலாம். அதிமுகவில் பெரும் அதிருப்தியா? திமுகவிலையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரா? வாங்க வீடியோவை உள்பாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் திமுக கண்டிப்பாக மறுபடியும் ஆட்சி பிடித்த நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். அதனைத் தொடர்ந்தால் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் கூட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் தான் இப்பொழுது அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. குறிப்பாக விஜயின் அரசியல் களம் என்பது இறையோடுதான் அரசியல் கண்டிப்பாக சமநிலை மாற்றம் அடைந்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது முன்னதாகவே திமுக மற்றும் அதிமுக இடையேதான் நடைபெற்ற போட்டி தற்பொழுது விஜயின் வருகையால் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளதா. இதன் மூலம் தான் 2026 தேர்தலில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்பதில் பெரிய ஆர்வம் நிலவுகிறதா. இந்த வேளையில் தான் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விஜயை கண்டிப்பாக தங்களது கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருவதாக பேசப்படுகிறதா. திமுகவின் நம்பிக்கை மற்றும் வலுப்படுத்தல் என்னவென்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையான திமுக தன்னுடைய கூட்டணியை உறுதியாக வைத்திருப்பது மட்டுமின்றி மாற்றுக் கட்சியிலே கூட இணைக்கும் பணியில் தீவிரமான செயல்பாட்டில் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளையும் செய்து வருகிறார். சமீபத்தில் ஓபிஎஸ் கூட அணியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்து கட்சிக்கு ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. மனோஜ் பாண்டியன் இணைந்த விவகாரம் அடங்குவதற்குள் அதிமுகவில் உள்ள சில அதிருப்தி தலைவர்களெல்லாம் திமுகவில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதா. குறிப்பாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ ஆன வைத்தியலிங்கம் திமுகவில் சேர வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறதா. குறித்த அமைச்சர் சேகபாபு கூட சிரித்தபடி வெயிட் அண்ட் சீ என்ற மக்களிடம் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் பேசிய கருத்துக்கள் என்னவென்றால், கண்டிப்பாக வைத்தியலிங்கம் அவர்கள் கூடிய விரைவில் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வல்லுநர்களால் வியூகங்களால் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில் தான் மொத்தத்தில் 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் இன்னும் தீவிரமடைந்து வருகிறதா. புதிய கூட்டணி, புதிய கட்சிகள், மாற்றங்கள் மற்றும் பிரபலங்கள் என அரசியல் முடிவுகளானது அடுத்த ஆண்டு தேர்தல் முடிவை கண்டிப்பாக தீர்மானிக்கும் முக்கிய காரணமாக இருப்பதாகவும் தெளிவாகவும் கூறுகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய அமைச்சர் திமுகவில் இணைந்ததாக தகவல் எல்லாம் வெளியாகிறது. இது எடப்பாடியாருக்கு ஒரு பேரு அதிர்ச்சியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியானது கண்டிப்பாக இம்முறை ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் பாஜக தலைமை செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அமைச்சர் அவர்கள் திமுகவில் இணைவது குறித்து பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.